எல்லா புகழும் இறைவனுக்கு. ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஏஆர்டி கிளாசிக் கிச்சன். இப்போ பார்க்க போகிறது எங்களோட ப்ராடக்ட் சிறுதானிய அடை மாவு. இதில் என்னென்ன சேர்த்துருக்கோம் பார்க்கலாம். வெள்ளை சோளம், சிவப்பு மணி சோளம், கம்பு, வரகு, ராகி, சிவப்பு கவுனி, மக்காச்சோளம், துவரம்பருப்பு, சிறுபருப்பு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி பேக் பண்ணி வச்சுருக்கோம். சிறுதானிய அடை மாவு செய்முறையும் இருக்குது. இதே மெத்தடில் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். முருங்கீரை 2 கைப்பிடி எடுத்திருக்கேன். பூண்டு அரை டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/4 டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட விலை 250 கிராம் 164 ரூபா. அடுப்பை பற்ற வச்சாச்சு. 4 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாச்சு. வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடைக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். இப்போ தொடர்ந்து பார்த்துக்கலாம். 2 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்க, இந்த அளவில் வதக்கினா போதும். இப்போ பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு 30 செகண்டு வதக்கணும். இப்போது கசகசா சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள் 30 செகண்ட் வதக்கலாம். இப்போ முருங்கீரை சேர்த்துக்கலாம். மூணு நிமிஷம் வதக்கணும். வதக்காச்சு. ஸ்லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் இருக்கட்டும். மூடி வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ஆற வச்சு அடை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ மாவு சேர்த்துக்கலாம். இது 1/4 கிலோ பாக்கெட்டு. நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். முதல்ல கீரையும் மாவும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தண்ணி போட்டு சப்பாத்திக்கு பிசைற போல் பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சப்பாத்தி கல்லில் ஒரு கவர் வச்சு
கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து உருண்டை பிடிச்சாச்சு. இப்போ தட்டிக்கலாம். கையில் தண்ணி தொட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். மெலிசா தட்டிக்கலாம், அப்போ தான் உள்ளே வேகும். இந்த அளவில் மெலிசா தட்டினா போதும். தோசை கல் சூடு பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். தோசை கல் சூடாகட்டும். சின்ன சின்ன உருண்டையாக செஞ்சு வச்சுக்கலாம். தவா சூடாயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா சூடாகணும். இப்போது அடை சேர்த்துக்கலாம். இப்போ ரெண்டாவது அடை தட்டிக்கலாம். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். 2 நிமிஷம் இருக்கட்டும். அரை டீஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எந்த மில்லட்ஸ் சமையல் செஞ்சால் கூட நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். நல்லா சுவையாக கூட இருக்கும். சூப்பராக வெந்துடுச்சு. இரண்டாவது அடை மீடியம் ஃப்ளேமில் வச்சாதான் உள்ளே நல்லா வேகும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம். இதே போல் எல்லாமே அடை செஞ்சுக்கலாம். செஞ்சுட்டு காட்டுறேன். அரை கிலோ மாவில் 8 அடை வந்துச்சு. எங்களோட ப்ராடக்டில் செஞ்ச சிறுதானிய அடை மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதில் வெங்காயம் கார சட்னியும் புதினா சட்னியும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நீங்களும் எங்களோட ப்ராடக்ட் வாங்கி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் வேணும்னா கீழே இருக்கிற நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். வெப்சைட்லேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். தமிழ்நாடு முழுக்க ஃப்ரீ டெலிவரி தான் கொடுக்குறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.